மாணிக்கவாசகர் முதல்ல மதுரையின் மன்னர்கிட்ட முதல் அமைச்சராக இருக்கார். மன்னர் படைகளை வலுப்படுத்தணும், குதிரைப்படையை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூம்புகார் தான் அப்போ துறைமுகம். நமக்கு அரேபிய குதிரையெல்லாம் இங்கே வருது, நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பொன் பொருள்லாம் மூட்டையை கட்டி குதிரையில் அனுப்புகிறார். அங்கேருந்து அவர் பூம்புகார் நோக்கி போகும்போது திருப்பெருந்துறை பழைய பேர், இப்போ திரு ஆவுடையார் கோயில், அந்த ஊர்கிட்ட போகும்போது ஒரு மரத்தின் கீழே ஒரு குரு, தட்சாமூர்த்தி மாதிரி ஒரு குரு உட்கார்ந்துருக்காரு, 4 சீடர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த வழியாக அவர் போகும்போதே அவருக்கு ஏதோ இறைவன் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு அறிகுறி தென்படுது. அப்போ திரும்பி பார்க்குறாரு, அங்கே ஒரு குருவும் சீடர்கள் 4-5 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. உடனே இவர் கொண்டு போன பொன் பொருள் மூட்டையெல்லாம் குதிரையெல்லாம் போட்டு அந்த சீடர்கள் மத்தியில் கீழே போய் உட்கார்ந்துக்கிறார். அந்த மேலே உள்ள ஒரு மரத்துக்கு மேலே அடியில் உள்ள உட்கார்ந்துருக்க தட்சிணாமூர்த்தி மாதிரி அட்டனகால் போட்டு உட்கார்ந்துருக்கார். இவர் சீடர் வந்தவுடனே தன்னுடைய வலது கால் பெருவரலை எடுத்து அவர் தலையில் சிரசில் வைக்கிறார், மாணிக்கவாசகருடைய சிரசில். உடனே அவருக்கு மின்சாரம் தாக்குனது மாதிரி உடம்பெல்லாம் ஒரே அதிர்ச்சியிலையும் ஒரே படபடப்பு, மயக்கம், ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி கண்ணீர் பெருகி கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்குறாரு, அங்கே ஒருத்தருமே இல்லை. அப்போதான் பாடுவார், கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமேன்னு பாடுவார். அவர் இறைவன் தான் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணி, வந்தது இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே அந்த கொண்டு போன பொன் பொருளெல்லாம் குதிரைப்படை வலுப்படுத்தக்கூடிய பொன் பொருள் புறா கோயிலாக கட்டினது திரு ஆவுடையார் கோயில். இப்போ அந்த கோயில் மாணிக்கவாசகர் கட்டினது. அடுத்து திருக்கழுக்குன்றம்னு ஒரு ஊரில் அவருக்கு காட்சி தர்றார். மாணிக்கவாசகர் திருக்கழுக்குன்றத்தை பற்றி எழுதின பாட்டு ரொம்ப மிகவும் அழுகையாக வரும். இந்த பாட்டை படித்தா அவ்வளவு உருக்கமான பாட்டு. திருவாசகம் முற்றுவதல்ல இளையாங்குடி நாயன்மார் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்தவங்கெல்லாம் பாடினாங்கன்னா பதியம் பூரா அழுதே முடிப்பார், அழுது கண்ணீரை விட்டுட்டு தான் முடிப்பார். அவ்வளவு ஒரு பாட்டை, ஒரு உணர்ச்சி பெருக்கான ஒரு பாட்டு. பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உண்ணாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாத இன்பமே வரும் துன்பமே துடைத்தெம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் வினையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம்